கண்ணை மூட. அப்படி அப்படி பாக்குற மாதிரி கண்ணை வச்சு கண்ணை மூடு. கண்ணை மூடு. தலையோ கண்ணோ யாருக்காவது வலிக்குதா? சரி சரி சரி, ரிலாக்ஸ். எல்லாரும் கண்ணை தரங்க. எல்லாரும் கண்ணை தரங்க. தலையோ கண்ணோ யாருக்காவது உனக்கு இங்க வலிக்குதா? வினிதா, தலையாட்டனா வேகமா தலையாட்டணும். நீ இப்படி பேட்டரி சார்ஜ் பண்ண பொம்மையாட்டு இப்படி நீனா பதில் சொல்றதா இருந்துச்சுன்னா டக்குனு வாய் திறந்து சொல்லணும், இல்லாட்டி தலையாட்டுறது இப்படிங்கணும். அப்படின்னா மணிரத்னம் படத்துல நீ ஹீரோயினா தான் போகணும். சோ கண்ணை தூக்கி மேல வச்சு கண்ணை மூடி இருக்கும் போது நீங்க ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு தலைவலி இருந்துச்சுன்னா நான் இப்பவே சொல்றேன், அதை ட்ரை பண்ண வேண்டாம். தலைவலி இல்லாதவங்க அதை ட்ரை பண்ணுங்க. மத்தவங்க என்ன பண்ணுங்க, இந்த தலைவலி இருக்கிறவங்க கண்ணை மட்டும் மூடிக்கோங்க. 100ல இருந்து 1 வரைக்கும் தலையில எண்ணணும். உங்களுக்கு லூசா? அதுக்கு கண்ணை தூக்கி மேல வச்சு பார்த்துட்டு 100ல இருந்து 1 வரைக்கும் நான் தலையில எண்ணணும். என்ன ட்ரை பண்றீங்க? we are going to a different brain level. ஆல்பா லெவல் ஒரு பிரெயின் லெவலுக்கு போறோம். ஓகே, அந்த ஆல்பா லெவலுக்கு போனா இந்த எக்ஸசைஸ் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் பண்ணாமே உங்களால ஆல்பா லெவலுக்கு போக முடியும். என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்ணை மூடிக்கோங்க. 20 தடவை டீப் பிரீத்திங் நீங்க பண்ணீங்கன்னா போதும். 20 times deep breathing. So there comes our step number 3. What was our step number 1? Choose a place and choose a time. What was our step number 2? Sit erect with the spinal cord being straight. What was our step number 3? Close your eyes, either having the pupil 20 degrees upward or just normally close your eyes and do 20 deep breathing cycles. That's it. 4th step is the key of this exercise, boys and girls. Left brain, right brain இங்கிறது இங்கதான் வருது. இப்போ பாலாஜி, கௌசல்யா, த்ரிஷா, ஹேமபாரதி இவங்க எல்லாம், அப்கோர்ஸ் நிஸ்துலா, இவங்க எல்லாம் அபிலாஷ், இவங்க எல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இவங்க எல்லாரும் அடுத்து பண்ண வேண்டிய ஒரு ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டா, டீப் பிரீத்திங் பண்ண பிறகு பாடியும் மைண்டும் ரிலாக்ஸ் ஆயிடுது. ரிலாக்ஸ் ஆன பிறகு ஒரு பெரிய தியேட்டரை நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. and the theater is yours. நான் சொல்றத முழுசா கேளுங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. Imagine a very big theater, and this process is called as theater in mind. Imagine a very big theater, and I'm not speaking as a soft skills trainer now. It's a psychological exercise. ஒரு தியேட்டர், அந்த தியேட்டர்ல நைஸ் சில் ஏசி. இப்ப நான் எப்படி லெமனை பத்தி சொல்லும் போது சென்ஸ் பண்ணியோ அதே மாதிரி இதையும் சென்ஸ் பண்ணு. அந்த தியேட்டர்ல நைஸ் சில் ஏசி and a wonderful fragrance. உனக்கு பிடிச்ச fragrance like strawberry fragrance or vanilla fragrance, whatever the fragrance is, the room spray is being spread up and you are entering into the theater. அந்த தியேட்டரோட டோரை நீ திறக்கும் போது, அந்த நிக்கலை பிடிக்கும் போது அந்த நிக்கலோட சில்னஸ் உன் கையில, நீ அந்த தியேட்டரோட டோரை திறக்கிற, உள்ள போற, உள்ள ஒரு பயல்ல உன்னோட தியேட்டர், அதுக்குள்ள நீ மட்டும் தான் இருக்கு. Yes, of course, there are about 600 seaters. அந்த 600 seatersல அந்த சில் ஏசில நட்ட நடுவுல அந்த ஸ்கிரீன் ஒரு மாதிரி ஐமேக்ஸ் இருக்கிற மாதிரி இப்படி இருக்கு. சோ நேரா போய் நடுவுல நீ உட்கார்ற அந்த தியேட்டர்ல. And the screen is going to display your life movie. Okay? So அந்த தியேட்டர்ல அந்த ஸ்கிரீனை பாக்குற. Okay? So அந்த ஸ்கிரீன்ல லெஃப்ட் ஸ்கிரீன் ரைட் ஸ்கிரீன் ரெண்டா பிரிச்சுக்கோ. லெஃப்ட் ஸ்கிரீன் ரைட் ஸ்கிரீன் ரெண்டா பிரிச்சுக்கோ. ஓகே, ரைட்? இப்போ இந்த லெஃப்ட்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கரண்டா இப்போ உன் லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். ரைட்ல இருக்கிறது எல்லாமே, நான் இப்போ ஒரு டேட் ஒன்னு சொன்னேனே, அது என்ன டேட்? நவம்பர் 30, 2023. அந்த டேட்ல நடக்க போற விஷயம். ஓகே, எதுக்காக லெஃப்ட் ரைட்னு நான் சொல்றேன். இப்ப லெஃப்ட்ல மட்டும்தான் நீ பாக்குற. லெஃப்ட்ல அப்போ உன் லைஃப்ல எது கஷ்டம்னு நீ ஃபீல் பண்றியோ, எது உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோ, எது உன்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ண வைக்குதோ, எது உன்னை கவலைப்பட வைக்குதோ, அதை நீ அங்க பாக்குற. And you have the feeling. You're seeing the feeling and you're feeling the feeling. அந்த டைம்ல அது வந்து உன்னை கஷ்டப்படுத்துறது வந்துட்டு உனக்கு சப்போஸ் ஏதாவது வலியை கொடுத்துச்சு அப்படின்னா feel it. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். Feel it. ஓகே, அதை ஃபீல் பண்ண பிறகு நீ என்ன பண்ணணும்னா, அடுத்த ஸ்டெப்பு உன் கை எப்படி கொண்டு வர, உன் கை எப்படி ஷேக் ஹேண்ட் கொடுக்குற மாதிரி இப்படி கொண்டு வந்து அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த ஸ்கிரீனை லெஃப்ட்ல நீ தள்ளி விடுற. லெஃப்ட் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டுக்கு நீ தள்ளி விடுற. அப்படி தள்ளி விடும்போது அது போய் உடஞ்சு கண்ணாடி சில்லு மாதிரி நொறுங்கிறத நீ ஃபீல் பண்ணணும். which clearly means you are giving a message to your subconscious mind that this particular image is not what I need. எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு நீ தள்ளி விடுற.
அந்த இடத்துல உன் மைண்டுக்கு என்ன கம்யூனிகேட் பண்றேன்னு சொல்லி கேட்டா, இந்த லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. நீ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ரிலாக்ஸேஷனுக்கு போய் எனக்கு இப்ப வழி தரக்கூடிய விஷயத்தை நான் எதுக்கு சார் பார்க்கணும்? தட்ஸ் வேர் த கீ லைஸ். தட்ஸ் வேர் த கீ லைஸ். அந்த இடத்துல சப்கான்சியஸ் மைண்ட் வந்துட்டு குருடுன்னு நான் சொன்னேன். இட் டசன்ட் நோ தி டிஃபரன்ஸ். சோ உனக்கு இப்ப இருக்கிற நிலைமை வேண்டாம் அப்படின்னு நீ சொன்னா தான் ரைட் சைட்ல நீ பார்க்க போற அந்த விஷயம் உன் லைஃப்ல ரியாலிட்டியா வரும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் பவர்ஸ் கம்பைன்ட். இப்போ அடுத்த ஸ்டெப் 5 தடவை நீ செய்யற. You're pushing number 1, you're pushing number 2, number 3, number 4, number 5. அதை பண்ண உடனேயே இது போய் உடஞ்சு விழுகுது. இப்ப ரைட் செக்ஷன்ல நீ நவம்பர் 23 என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறியோ, நீ இப்ப என்கிட்ட இந்த கிளாஸ்ல இந்த கிரவுண்ட்ல என்கிட்ட நீ சொன்ன அந்த விஷயத்தை அந்த ரைட் ஸ்கிரீன்ல பாரு. ரைட் பிரெயின் ரெப்ரசன்ட்ஸ் ஃபியூச்சர், லெஃப்ட் பிரெயின் ரெப்ரசன்ட்ஸ் பிரசன்ட் அண்ட் பாஸ்ட். நீ ஒரு விஷயத்தை தள்ளி விட்டேனா கடந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். நீ ஒரு விஷயத்தை ரைட் சைட்ல பாக்குறேன்னா அதை ஃபியூச்சர்ல நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். So the next step is see what you would like to achieve in the given frame of time in the right screen. Abhilash has to see himself as a wonderful bodybuilder getting all the prizes. Guru Vishnu has to see himself as a fantastic fitness businessman. Ritika has to see herself being a product designing manager in a company or a banker, whatever she likes. Kausalya has to see herself as in the top position of the LIC agent's portfolio. Trisha has to see herself being a bank officer. Nistula has to see herself in the YouTube channel and that YouTube channel gets millions of views. Hema Bharati has to see herself being a wildlife photographer or at least getting the job in the month of November 2023. Santosh has to see himself as a person who is conducting his dad's business. A volleyball coach. அப்படின்ட்டு உன்னுடைய கோல் என்னவோ அதை ரைட் ஸ்கிரீன்ல நீ பார்த்தா மட்டும் பத்தாது. You have to fix it. எப்படி இது வேண்டான்னு தள்ளி விட்டியோ அந்த மாதிரி இதை நீ ஃபிக்ஸ் பண்ணணும். இது எப்படி 5 தடவை நீ தள்ளி விட்டியோ அந்த மாதிரி இதை நீ ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சார்ட் பேப்பரை கொடுத்து அந்த செவுத்துல ஒட்ட சொன்னா நீ என்ன செய்வ? சார்ட் பேப்பர் இப்படி வச்சு அதுக்கு பின்னாடி க்ளூ எல்லாம் போட்டு சார்ட் பேப்பர் இப்படி வச்சு யூ வில் ஃபிக்ஸ் இட். அந்த மாதிரி அந்த ஸ்கிரீனை நிரந்தரமா உன்னுடைய ரைட் பிரெயின்ல ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா லஞ்சுக்கு முன்னாடி நான் சொன்ன பாத்தியா அந்த இமேஜ் என்னன்ட்டு, அந்த இமேஜ் என்னங்கிறத நீ ஃபர்ஸ்ட் டைம் உன் வாழ்க்கையில உன் பிரெயினுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் மாறும் உன்னோட லைஃப். That's a beautiful achievement. இப்ப நான் இதை சொல்லும் போது உனக்கு வெறும் தியரி மாதிரி தான் கேட்டிருக்கு. ஆனா இந்த எக்ஸசைஸை ரெகுலரா நீ பண்ணிட்டு வா. 30 நாள் பண்ணு. அடுத்த அக்டோபர் 31 வரைக்கும் பண்ணு. பண்ணிட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடு. என்ன சார் நடக்கும்? 30 நாள் நான் பண்றேன், என்ன நடக்கும் நான் சொல்றேன். அந்த கோல் என்ன கோலை வச்சு நீ பண்ணிட்டு இருக்கியோ அது சம்பந்தமான ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த 30 நாள் நடந்திருக்கும். Take it from me, it's $1 million challenge. நீ என்ன கோலை வச்சு பார்த்திருக்கியோ அது சம்பந்தமான காலையில நீ பிரசன்ட் பண்ணியே நம்ம மைண்டுக்கு என்ன ஃபீலிங்கோட சொல்றோமோ அதுதான் வாழ்க்கையில நடக்கும்னு சப்கான்சியஸ் மைண்ட் புக்கை பத்தி பேசும்போது அதுதான் இது. அதை இங்க நீ எக்ஸசைஸா பண்ற. வாழ்க்கையிலேயே முதல் தடவை உன் லைஃபுக்கு வேணுங்கிறத உன் மூளையை யூஸ் பண்ணி நீ அடையறதுக்கு முயற்சி பண்ற. இப்படித்தான் நீ உன் வாழ்க்கையை வாழணும். வேற எவனோ வந்து உனக்கு வேலை கொடுத்து உனக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி அடிமையெல்லாம் நீ வேலை செய்ய முடியாது. உன் லைஃப்ல நீ தான் முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ண லைஃப்ல அவங்கிட்ட நீ சம்பளம் வாங்கணும்னு நீ முடிவு பண்ணியிருந்தா போய் சம்பளம் வாங்கு. ஐ டோன்ட் கேர். பட் எவனோ ஒருத்த வந்து உன் லைஃபோட டேர்ம்ஸ் டிசைட் பண்ணி அவ்வளவுதான் உனக்கு சம்பளம், உன்னால எவ்வளவுதான் முடியும், உனக்கு என்ன ஒரு 15,000 கொடுக்கலாம் அப்படின்னு அவன் டிசைட் பண்றதுக்கு who the bloody hell he is? You decide. Okay, fine. So, dude, 2026 வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஒரு வேலை வேணும். அந்த வேலை வேணுங்கிறதுக்காக உன் கம்பெனில ஜாயின் பண்றேன், உங்ககிட்ட நான் சம்பளத்தை வாங்கிக்கிறேன்னா அப்படி நீ போய் தாராளமா செய். But don't surrender yourself to somebody else's dream by putting everything into the trench. அது உனக்கு உன் லைஃபுக்கு நீ பண்ற மிகப்பெரிய துரோகம். ஒண்ணும் வேண்டாம், இந்த எக்ஸசைஸ் மட்டும் ஒரு 30 நாள் நீ செய். கமிங் பேக் டு ஸ்டெப், அப்படியே பாக்குற எப்படி இதை நீ ஃபீல் பண்ணி அந்த மாதிரி அதையும் ஃபீல் பண்ணு. லெமன் அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் உன்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு அந்த மாதிரி இந்த கோலை ஃபீல் பண்ணு.
அந்த கோல் அச்சீவ் பண்ணும்போது நீ எப்படி ட்ரெஸ் பண்ணிருப்ப, நீ எங்க இருப்ப, நீ எந்த மாதிரி இருப்ப, உன் பர்சனாலிட்டி எப்படி இருக்குங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீ விஷுவலைஸ் பண்ணு. விஷுவலைசேஷன் இஸ் a great art. அப்படி நீ பார்த்ததுக்கு அப்புறம் ஐ பிலீவ் திஸ் இஸ் கோயிங் டு பி ரியாலிட்டி அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையோட 1 இருந்து 20 வரைக்கும் எண்ணிட்டு மெல்ல நீ கண்ணை திறந்துக்கோ. எக்ஸசைஸ் கம்ப்ளீட். And this, my dear boys and girls, is called as theater and mind and manifestation exercise combined. Theater and mind and manifestation exercise combined. இதை உங்களுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கணும். பட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதை விட நம்ம தெராபிஸ்ட பத்தி இந்த 6 நாள் அதிகம் பேசவே இல்லை, நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால ஒரு தெராபிஸ்டா உங்களுக்கு இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலைனாலும் மற்ற கிளாஸுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வீடியோ இதுல இருக்கு. உனக்கு வேணுங்கிறப்ப அதை போய் பார், அதோட வாய்ஸ் நீ போட்டு கேட்டு நீயும் பண்ணிப்பார். பட் இந்த தியரி மட்டும் மறந்துடாது. To make the long story short, step number 1, you have to choose a time and choose a place. ஒரே நேரத்துல டெய்லி அதே நேரத்துல பண்ணினா ரிசல்ட் சீக்கிரம் கிடைக்கும். 3 ஸ்லாட் நான் சொன்னேன். Let's take a quick recap. What are the slots? Do you remember? The first slot is 4 to 7. Second slot is? Third slot is? Fantastic. Okay. So இந்த ஸ்லாட்ல நீங்க பண்ணிட்டு அதை முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா உட்கார மாதிரி பாத்துக்கோ. 20 நிமிஷத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. And the next one is உன் மைண்டையும் பாடி நீ ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு 20 டீப் பிரீத்திங் சைக்கிள் பண்ணிக்கும். பண்ணதுக்கு அப்புறம் தியேட்டருக்குள்ள போ. Get into your mind theater. அந்த தியேட்டருக்குள்ள போன உடனேயே லெஃப்ட் சைட்ல நீ எதை மாத்தணும்னு ஆசைப்படுறியோ அதை வேண்டான்னு நீ முடிவு பண்ணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அதை பாரு. இல்ல சார் வேண்டாம், நான் தியேட்டருக்குள்ள போய் ஃபுல் ஸ்கிரீனாவே என்னுடைய கோலை மட்டும் நான் பாக்குறேனே சார். ஓகே, ஷோர். கரண்ட் சிச்சுவேஷன் லெஃப்ட் ரைட் எல்லாம் இருக்கு சார் பிரிச்சுட்டு அப்படியே நான் கொஞ்ச நேரம் என்னுடைய ஃபியூச்சரை மட்டும் நான் பாக்குறேன். That's even more better. That's even more better. You are creating a blueprint and you are infringing that into your subconscious mind. So இந்த ப்ராசஸ் பண்ற அதுக்கப்புறம் இது எனக்கு மாறுங்கிற நம்பிக்கையோட 1 இருந்து 20 வரைக்கும் எண்ணிட்டு கண்ணை திறக்கிறேன். That's exercise. இப்படி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி அந்த எக்ஸசைஸ்ல இருந்து வரக்கூடிய எஃபர்ட்ஸை எடுத்து நீ அப்படி அந்த வழியில போன அப்படின்னா அதுக்கு பேரு லிவிங் யுவர் லைஃப். பட் இதெல்லாம் எதுவுமே பண்ணாம வர லைஃப் அப்படியே நீ பாட்டுக்கு டெய்லி வாழ்ந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு லைஃப் இஸ் ஹேப்பனிங் டு யூ. There is a difference between living your life and allowing the life to happen to you. You have to shape your life. இதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயம். Any questions? பண்ணுவீங்களா இந்த தெரப்பியை? Top. I believe in you. All right, thank you. I rest my case.